குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தேர்ஸ்டே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நல்ல சூப்பரான ஒரு மைசூர் ரசம் அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம். மைசூர் ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், சீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் அதையும் இதிலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி அண்டு தக்காளி ஒரு பாதி தக்காளி அதையும் நம்ம வெந்நீரில் போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு கடைசியில் விட்டுறதுக்கு பருப்பு துவரம் பருப்பு நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வெந்நீரில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போ போல் காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுவோம்ல வெந்நீரில், அது மாதிரி போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் காலிஃப்ளவரை. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வெடிக்க விட்டு புளியை நல்லா கரைச்சி இதில் விட்டுருவோம். வானிலையில் விட்டு நல்லா கொதிக்க வரட்டும். கொதிக்க வரப்போ கொஞ்சம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பொடி பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டைஜஷனும் நல்லா ஆகும். அதனால் நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ரசம் இதுக்கெல்லாம் ஜென்ரலாகவே கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இந்த அரைச்சி வச்சோம்ல அந்த விழுது அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பருப்பு விடுவோம், ரொம்ப கெட்டியாக விட வேண்டாம். விட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்த உடனே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மைசூர் ரசம் ரெடி. ஆக்சுவலி மைசூர் ரசத்துக்கு கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க. இந்த இதில் ஸ்வீட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால நான் வெல்லம் போடலை. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா நீங்கள் கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, நான் போடலை. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு கடலை மாவு, அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அரிசி மாவு கடலை மாவை விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக வரும் அதுக்காக. அப்புறம் காஞ்ச மிளகாப்பொடி இருக்குல்ல, வெறும் மிளகாப்பொடி அது போட்டிருக்கு. அப்புறம் பெருங்காய பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த தோசை மாவை விட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி வச்சுட்டு மாவை காலிஃப்ளவரை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ரொம்ப நேரமாக வச்சிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை அப்படியே இந்த பக்கோடாவுக்கு உதுத்து போடுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக அப்படியே உதுத்து போடலாம். போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு இது நல்லா இதுவாகிடும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துட்டு செகண்ட் பேட்சையும் போட்டுடலாம். போட்டுட்டு 2 பேட்சையும் ஒன்றா எடுத்து வச்சு திருப்பி 2த்தையும் ஒன்றா போட்டு இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம். அப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்பாக பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சுட சுட சாதம், கொஞ்சமாக நெய் விட்டு தட்டு ஃபுல்லாக இந்த மைசூர் ரசத்தை விட்டு சாப்பிட்டோன்னா காலிஃப்ளவர் ஃப்ரையையும் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேஸில் லீஷராக இருக்கப்போ இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒரு 2 பிடி பிடிச்சிட்டு படுத்து ஒரு தூக்கம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை தான் இந்த டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணுவீங்களா இல்லை வேறு ஏதாவது மெத்தட் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள், பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமும் வியூ பண்ணுங்கள். இந்த குரோஷே இதெல்லாம் போடுறேன், அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, ஆர்டர் வேணும்னா எனக்கு அதில் ஃபோன் நம்பரும் போட்டிருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ண தான் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட முடியும். நாளைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு
10 to 12 மினிட்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரௌனி டிஷ் ஒன்று போடுறேன் நாளைக்கு. அது ஒரு சின்ன மினி விலாகாக போடுறேன், அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மைசூர் ரசம்